வணக்கம் மக்களே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, பேன் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த பேன் கார்டையே இன்னும் கொஞ்சம் மாற்றி பேன் 2.0 அப்படிங்கிற ஒரு கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை எளிமையான முறையில் எப்படி வாங்குறது, எதற்காக இந்த பேன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்கி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் பேன் கார்டை அரசு சமீபத்தில் அப்கிரேட் செய்து பேன் 2.0வை அறிமுகம் செய்தது. பாதுகாப்பான பண பரிமாற்றம் மற்றும் பயனாளிகளின் தகவல்கள் பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக இந்த பேன் 2.0 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஸ்கேன் செய்யத்தக்க வகையில் QR கோடும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. பழைய பேன் கார்டுக்கும் இதற்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லை என்றாலும் எங்கு சென்றாலும் பேன் கார்டை எடுத்து செல்லாமல் இதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி நாமே ஸ்கேன் செய்து பேன் கார்டு தகவலை பெற முடியும். எப்படி பெறலாம்? எங்கும் அழையாமல் கையில் உள்ள மொபைலை பயன்படுத்தி வெறும் 50 ரூபாய் செலவில் இந்த பேன் கார்டை பெற முடியும். மொபைலில் கூகுள் ஓபன் செய்து பேன் 2.0 என தேடினால் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் தளத்திற்கு சென்று அதில் உள்ள ரீபிரிண்ட் பேன் ஆப்ஷனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்தில் பேன் நம்பர், பிறந்த நாள் மற்றும் ஆதார் எண்ணை கொடுத்தால் அடுத்த பக்கத்தில் OTP கொடுத்து UPI அல்லது நெட் பேங்கிங் வழியாக ரூபாய் 50 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். பணம் செலுத்திய 15 நாட்களில் வீட்டுக்கே அஞ்சலில் புது 2.0 பேன் கார்டு வந்துவிடும். அதற்கு முன்பே இமெயிலில் பேன் கார்டு காப்பி வந்துவிடும். இந்த புதிய பேன் கார்டு கட்டாயமாக என கேட்டால் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பயனர்கள் விரும்பினால் தங்களின் பேன் கார்டை அப்கிரேட் செய்து கொள்ள முடியும். அப்கிரேட் மட்டுமல்லாமல் இனி பழைய தொலைந்து போன பேன் கார்டுக்கு பதிலாக புதிய பேன் கார்டு பெறவும் இதே முறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி நீங்க புதிய பேன் 2.0 கார்டை வாங்கிக்க முடியும். ஆனா எல்லாருமே இந்த கார்டை கட்டாயம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாரும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா உங்களோட கார்டை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு உள்ள பேன் கார்டை நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ ஆன்லைன்லேயே எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே எப்படி பே பண்ணி வாங்குறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வழிமுறையை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு 15 நாட்கள்ல வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த புது பேன் கார்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பழைய பேன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி கூட புது பேன் கார்டும் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.